வணக்கம் நண்பர்களே. டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் ஏற்கனவே லாஸ்ட் இயர் 2024 கேட்டதில் நம்ம 7 கொஷின் பார்த்துருக்கோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8வது கேள்வி பாருங்க. ஏ மற்றும் பி என்ற இரு குழாய்கள் தண்ணீர் தொட்டியை முறையே 18 மற்றும் 24 நிமிடங்களில் நிரப்பும். இரு குழாய்களையும் ஒரே நேரத்தில் திறந்துவிட்ட பின் தண்ணீர் தொட்டி 12 நிமிடங்களில் முழுமையாக நிரம்ப வேண்டுமெனில் குழாய் பியை எத்தனை நிமிடத்தில் அடைக்க வேண்டும்? நம்ம ஏற்கனவே பார்த்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 குழாயும் எவ்வளோ நேரத்தில் நிரப்புதுன்னு சொல்லியிருப்பாங்க. இது 18, இது 24. இங்கே அதே தான் சொல்லியிருக்காங்க. 18 நிமிஷம், 24 நிமிஷம். ரெண்டும் சேர்ந்து தொட்டி எவ்வளோ நேரத்தில் நிரப்புன்னு கேட்டால் நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 12 நிமிஷம் கழிச்சு பியை மூடிடுறாங்க. 12 நிமிஷத்தில் தொட்டி முழுமையாக நிரம்பணும்னா நடுவில் ஒரு வாட்டி என்ன பண்ணிடுறாங்கன்னா பியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பி எத்தனை நிமிடத்தில் பி அடைக்கப்பட வேண்டும்? ஸோ போயிட்டே இருக்கிறதுல பியை அடைச்சிடுறாங்க. அப்படி அடைச்சதால தொட்டி எவ்வளோ நேரத்தில் நிரம்புது அப்படின்னா 12 நிமிடத்தில் நிரம்புதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். எவ்வளோ நேரத்தில் தொட்டி நிரம்பணும்னு சொல்லியிருக்காங்க? 12 நிமிஷத்தில் நிரம்பணும்ட்டு. ஏவை மட்டும் திறந்து விட்டா தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்? 18 நிமிடம் ஆகும். அப்போ இங்கே பாருங்க, 12/18. ஏன்னா பொதுவாகவே 18 நிமிஷம் ஆகுது ஒரு குழாய் தொட்டி நிரப்ப அப்படின்னா 1/18 போடுவோம். இங்கே அவங்க 12 மினிட்ஸில் நிரம்பிடணும்னு சொன்னதால மேலே 12 போடுறோம். அடுத்ததா ப்ளஸ் 2 குழாயும் சேர்ந்து தான் வேலை செய்ய போகுது. பி நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 24 மினிட்ஸ், 24 நிமிஷம் ஆகும். அப்போ 24 வழக்கம் போல பைல போட்டுக்கிறோம். இந்த 12 நிமிஷமும் ஏ செயல்படுது. நடுவில் எதை தான் க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னா பியை தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. பி எவ்வளோ நேரம் கழிச்சு க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் டைம் கழிச்சு பியை க்ளோஸ் பண்ணுறதா எடுத்துக்கிறோம். அப்போ பி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுது அப்படின்னா எக்ஸ் டைம். புரியுதான்னு பாருங்க. ஏ 18 மணி நேரம், பி 24 மணி நேரம். அதில் ஏ 12 நிமிஷமும் முழுசாக செயல்படுது. ஆனால் பி ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் செயல்படுது. அதை தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த தொட்டியை முழுமையா நிரப்புது. முழுமையா அப்படின்னா 1ன்னு அர்த்தம். கரெக்டாக என்ன தொட்டி ஃபுல்லா நிரம்பிடுது. ஸோ 1. இவ்வளவுதான் விஷயம். இதுல இருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க பாருங்க, இதை கேன்சல் பண்ணலாம். 2 12, 3 18. அப்போ 2/3. இந்த x/24 எங்க வச்சுக்கிறேன். 1 + 2/3 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா -2/3. அப்போ இங்க பாருங்க, எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தா 3 1 3 3 -2. அப்போ 3 - 2 என்ன கிடைக்கும்? 1/3. ஈக்குவல் இந்த பக்கம் என்ன இருக்கு? x/24 இருக்கு. கரெக்டா? இந்த டிவைட்ல இருக்கிற 24 ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மல்டிப்ளைல 24 வரும். 1 3 3 8 3 24. ஸோ x = 8. அப்போ பிஐ எவ்வளோ நேரம் கழிச்சு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா 8 நிமிடம் கழிச்சு க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 8 நிமிடங்கள். இங்க கொஸ்டின்ல ஒரு சின்ன இது பாருங்க, எத்தனை நிமிடத்தில் அடைக்கப்பட வேண்டும்னு கேட்டிருக்காங்க. 8 நிமிஷம் கழிச்சு அடைக்கணும். ஒருவேளை தொட்டி அடைச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ நேரம், இந்த பி அடைச்சதுக்கு அப்புறமா, இந்த குழாய் பி அடைச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ நேரம் கழிச்சு அந்த தொட்டி நிரம்புன்னு கேட்டிருந்தாங்கன்னா மொத்தம் 12 நிமிஷத்துல நிரம்புன்னு சொல்லியிருக்காங்க. 8 நிமிஷத்துல நாம மூடிடுறோம். அப்போ இன்னும் எவ்வளோ நேரம் கழிச்சு அடங்கும் அந்த தொட்டி நிரம்பும் அப்படின்னா 4 நிமிடம் கழிச்சு நிரம்பும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ கொஸ்டின்ல இங்க அவங்க கேட்கிறப்ப என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். சரிங்களாமா? அடுத்ததா 9வது கேள்வி. 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலையை 86 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இது நம்ம ஏற்கனவே இந்த மாடல் பார்த்துருக்கோம் பாருங்க. அல்லது மற்றும் இந்த மாடல் கரெக்டா 7 பெண்களும் 5 ஆண்களும் அப்படின்னா மற்றும்னு அர்த்தம். கரெக்டா? நம்ம இதை தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். இந்த மாடல்ல கொஸ்டின் வந்தா எப்படி பண்றது அப்படின்ட்டு. இப்போ இதில் பாருங்களேன், பெண்கள் ஆண்கள் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. பெண்கள் 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் 86 நாளில் முடிக்கிறாங்க. அப்படின்னா 7 பெண்களும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 உமன் அண்டு 5 ஆண்களும்னு அர்த்தம். 6 அண்டு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக தெரியும் பாருங்க. 6 அண்டு மெத்தட் அப்படின்னு நம்ம இதை தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அப்போது இவங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்றது தான். இதுக்கு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? இந்த 86 அவங்க சொன்ன டேஸை அப்படியே மேலே போட்டுக்கோங்க. பை கீழே இருந்து மேலே அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுல இருந்து டிவைட்ல எழுத போறோம். இங்க 7 பெண்கள், இங்க 6 பெண்கள். ஸோ 7/6 பிளஸ் இங்க 5 ஆண்கள், இங்க 8 ஆண்கள். ஸோ 5/8. இதுதான். இந்த ஐடியா புரிஞ்சிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. அவங்க சொன்ன டேஸை மேலே போட்டுக்கிறோம். பை டினாமினேட்டர்ல கீழே இருந்து மேலே டிவைட்ல எழுதுறோம். 7/6 5/8. ஸோ மேலே அந்த 86 அப்படியே இருக்கும். கீழே பாருங்க, எல்சிஎம் எடுக்கலாம். 6 8 6 8 48 அப்படியே இது பெருக்கிறோம். மேலே குறுக்கு பெருக்கல் 7 8 56.
இங்கே 6 5 30 56 ஒரு 30 86. ஸோ 86 கீழே அப்படியே பெருக்கிறோமா, மேலே குறுக்கு பெருக்கல் கூட்டினா 86 வருது. 86 86 கேன்சல் ஆகிடும். இந்த கீழே இருக்கிற 48 மேலே போயிடும். அப்போ எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 48 days, 48 நாட்களில் முடிப்பார்கள். முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களா, ரொம்ப சிம்பிளானது தான். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்க இந்த மாடலுடைய வீடியோ லிங்க் அந்த பிளேலிஸ்ட்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர் வந்தால் என்ன பண்ணுறது, ரெண்டுமே அண்டுன்னு வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் சொல்லியிருப்போம். சரிங்களா, அடுத்ததா கேள்வி எண் 10. 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் 7 நாட்களில் ரூபாய் 3780 சம்பாதிக்கின்றனர். 11 ஆண்கள் மற்றும் 13 பெண்கள் சேர்ந்து 8 நாட்களில் 15040 சம்பாதிக்கின்றனர் எனில் 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் ரூபாய் 12400 சம்பாதிப்பர்? இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் பாருங்க. 3 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள், ஆண்கள் பெண்கள்னு கொடுத்துருக்காங்க. 3 ஆண்கள் 4 பெண்கள் 7 நாளில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 3780. அதே மாதிரி 11 ஆண்கள் 13 பெண்கள், 11 ஆண்கள் 13 பெண்கள் 8 நாளில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 15040 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இங்கே பாருங்களேன், 7 நாளில் 3780 அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு நாளில் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 7 வகுத்தா போதும். 1 7 7, 5 7 35, 4 7 28, 0. அப்போ ஒரு நாளைக்கு 540 ரூபா. இவங்க பாருங்க, 8 நாளைக்கு 15040 அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 8 8 மீதி 7 8 8 64 மீதி 6 8 8 64 0. அப்போ ஒரு நாளைக்கு இவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா 1880. இப்போ ஆண்கள் எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, பெண்கள் எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. நம்ம அதை என்ன வச்சுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஆண்களுக்கு எக்ஸ், பெண்களுக்கு ஒய்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னு பாருங்க. இது ஒரு ஈக்குவேஷன் எழுதுறோம்னா 3x + 4y ஈக்குவல் டு, இப்போ இந்த டேஸை விட்டுட்டோம். நம்ம இந்த 7 நாள் 8 நாளுன்றதை நம்ம ஒரு நாளாக மாற்றிட்டோம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னா 540. ஸோ 540. ஸோ ஆண்கள் ஒரு நாள் சம்பாதிக்கிறது எக்ஸ், பெண்கள் ஒரு நாள் சம்பாதிக்கிறது ஒய், ரெண்டும் சேர்ந்து 540. அதே மாதிரி 11x + 13y இது ரெண்டும் சேர்ந்து தான் ரெண்டாவதாக சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 1880. இப்போ இந்த ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் முடிஞ்சிச்சு. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. இதை ஈக்குவேஷன் 1, இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். பாருங்க, இங்கே எக்ஸுக்கு முன்னாடி 3 இருக்குது, இங்கே 11 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டு இதை எதால் மல்டிப்ளை பண்ணுறோம் 11ஆல். அப்படியே இந்த 11 தூக்கி இங்கே, அப்போ என்ன கிடைக்கும்னு பாருங்க. 11 33x ப்ளஸ் இங்கே 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4 11 44y ஈக்குவல் டு இங்கே 11ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0 4 9 5 5940. அடுத்தது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 11 33x ப்ளஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 13 39y ஈக்குவல் டு இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் 0 3 8 24 3 8 24 2 26 3 2 5 5640. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். அப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா சைன் சேஞ்ச் ஆகும் இல்லையா, மைனஸ் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ். அப்போ பாருங்க ப்ளஸ் 33 மைனஸ் 33 கேன்சல் ஆகிடும். 44ல் 39 போயிடுச்சு அப்படின்னா 5y ஈக்குவல் டு இங்கே மைனஸ் பண்ணிங்கன்னா 0 0 3 300. அப்போ ஒய் தான் தேவை. 300 பெருக்கில் இருக்கிற 5 ஈக்குவல் டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வகுத்தல் 5, 1 5 5 6 5 30 0. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா 60. ஸோ பெண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 60 ரூபா சம்பாதிக்கிறாங்க. இப்போ இதை கொண்டு வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதாவது ஒரு இடத்துல அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பண்ணலாம். பாருங்க, 3x ப்ளஸ் 4y, ஒய்க்கு தான் என்ன வேல்யூ தெரிஞ்சிடுச்சு 60ன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ 4 × 60 4 6 24 240 ஈக்குவல் டு 540. அப்போது 3x ஈக்குவல் டு ப்ளஸ் 240 அந்த பக்கம் வந்துடுச்சுன்னா மைனஸ் 240. 540ல் 240 போயிடுச்சுன்னா 300. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 300/3 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 1 3 3 0. அப்போது ஆண்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இப்போ ரெண்டு விஷயமும் தெரிஞ்சிருச்சு. ஆண்கள் 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, பெண்கள் 60 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இப்போ அவங்களோட கொஸ்டினுக்கு வாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 7 ஆண்கள் மற்றும் 9 பெண்கள். அப்போ பாருங்க, 7 ஆண்கள்னா ஆண்கள் 100 ரூபாய். அப்போ 7 × 100 700. 9 பெண்கள் ஒவ்வொரு பெண்ணும் 60 ரூபாய். அப்போ 9 6 54 540. ஸோ எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா
1240 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்க. அவங்க மொத்தம் எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க? 12,400 ரூபாய். ஸோ ஒரு நாளைக்கு அப்ப 1240. அப்ப 12,400 ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா டிவைட் பண்ணா போதும். பாருங்க, இது ஒரு முறை, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்ப 10 நாள். ரொம்ப சிம்பிள் தானே. ஒரு நாளைக்கு 1240 இன்ட்டு 10ன்னு போட்டீங்கன்னா 12,400 அவங்க சொன்ன அமௌண்ட் வந்துடும் பாருங்க. அப்போ அவங்க மொத்தம் எவ்வளவு நாள்ல சேர்ந்து இந்த 12,400 சம்பாதிப்பாங்க அப்படின்னா 10 நாட்கள்ல சேர்ந்து. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 10 நாட்கள். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? சம் கொஞ்சம் பெருசு தான். ஆனா இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். ஆனா இந்த மெத்தடை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா போட்டு முடிச்சிடலாம். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 11. 3 ஆண்கள் 4 பெண்கள் மற்றும் 6 குழந்தைகள் இணைந்து ஒரு வேலையை 7 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். ஒரு பெண் ஆணை போல் 2 மடங்கு வேலையும் ஒரு குழந்தை ஆணை போல் பாதி வேலையும் செய்யும் திறன் பெற்றிருந்தால் அந்த வேலையை எத்தனை பெண்கள் இணைந்து 7 நாட்களில் முடிக்க முடியும்? இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் தான். ஆனால் நல்ல ஈஸியான ஒரு ஜாலியான கொஸ்டின். என்ன அப்படின்னா, இப்போ இந்த 3 பேரை சொல்லியிருக்காங்க. யார் யாரு? ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள். கான்செப்ட் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். முதல்ல அவங்க 3 பெண்கள் 4 ஆண்கள் 6 குழந்தைகள்னு சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 7 நாளில் முடிக்கிறாங்க. ரைட். இதில் ஒரு பெண் ஆணை போல் 2 மடங்கு வேலையும், ஆண் செய்யறத மாதிரி 2 மடங்கு வேலை யார் செய்வாங்க அப்படின்னா பெண்கள் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை ஆணை போல் பாதி வேலையும், இந்த குழந்தை வந்து ஆண்கள் செய்யறத மாதிரி பாதி வேலை தான் செய்யும். இப்போ நான் ஒரு வேலை பண்றேன். என்னன்னா, என்கிட்ட மொத்தம் 6 சிறுவர்கள் இருக்காங்க. இவங்களை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போறேன். யாரா மாத்திக்க போறேன்னா ஆண்களா மாத்திக்க போறேன். ஆண்கள் செய்யறதுல பாதி வேலையை தான் இந்த சிறுவர்கள் செய்வாங்க. மாத்தி சொல்லலாமா? இந்த சிறுவர்கள் மாதிரி டபுள் மடங்கு ஒர்க்கை ஆண்கள் செய்வாங்க. அப்போ 6 சிறுவர்களுக்கு பதில் எனக்கு எத்தனை ஆண்கள் இருந்தா போதும் அப்படின்னா 3 ஆண்கள் இருந்தா போதும். புரிஞ்சு முடியுதான்னு பாருங்க. 6 குழந்தைங்க, இவங்க ஆண்கள் செய்யறதுல பாதி வேலையை தான் செய்வாங்க. அதெல்லாம் என்ன பண்றேன்னா இந்த 6 குழந்தைகள் வேணான்ட்டு 3 ஆண்களா மாத்திக்கிறேன். கரெக்டா? அப்போ ஏற்கனவே ஒரு 3 ஆண்கள், இப்போ ஒரு 3 ஆண்கள், மொத்தம் எத்தனை ஆண்கள் ஆகுறாங்க? 6 ஆண்கள் 4 பெண்கள் ஆயிருக்கு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஒரு பெண் ஆணை போல் 2 மடங்கு வேலை. பெண்ணு தான் இப்ப நிறைய வேலை செய்யறாங்க. ஆண்களை மாதிரி 2 மடங்கு வேலை செய்யறாங்க. யாரு? பெண்கள். அப்போ 6 ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு எத்தனை பெண்கள் இருந்தா போதும் அப்படின்னா 3 பெண்கள் இருந்தா போதும். கரெக்டா? ஏன்னா பெண்கள் இவங்கள மாதிரி டபுள் ஒர்க் செய்வாங்க. அப்ப 6 ஆண்களுக்கு பதில் 3 பெண்கள் போதும். அப்ப இவங்க ஒரு 3 பெண்கள், இவங்க ஒரு 4 பெண்கள், மொத்தம் எனக்கு எத்தனை பெண்கள் அப்படின்னா 7 பெண்கள். இந்த டேஸ் இன்னும் நம்ம மாத்தல, வெறும் இதில் மட்டும்தான் மாத்திக்கிட்டு வரோம். அவங்க முதல்ல சொன்ன 7 நாட்கள்ன்றதை அப்படியே தான் வச்சுட்டு இருக்கோம். அப்ப 7 பெண்கள் ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 7 நாள்ல முடிப்பாங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அந்த வேலையை எத்தனை பெண்கள் இணைந்து 7 நாட்களில் செய்து முடிக்க முடியும்? அப்ப 7 பெண்கள் இணைந்து 7 நாட்கள்ல செய்து முடிக்க முடியும். முடிஞ்சிச்சு பாருங்க. நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் குழந்தைகளை முதல்ல ஆண்களா மாத்தணும். அடுத்து ஆண்களை என்னவா மாத்திட்டோம்னா பெண்களா மாத்திட்டோம். அவங்க கேட்டிருக்கிறதும் பெண்கள் தான். அதனால அப்படியே வேலை முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? அப்ப 7 பெண்கள் 7 நாட்கள்ல முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் 7 பெண்கள். ஆக்சுவலா அவங்க கீழே ஆப்ஷன்ல தப்பா கொடுத்துருக்காங்க. டேஸ் வரக்கூடாது. இந்த இடத்துலலாம் வரும்போது என்ன வரணும் அப்படின்னா கேர்ள் உமன்னு வரணும். சரிங்களா? 7 பெண்கள் 7 உமன் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 12. ஏ மற்றும் பி ஒரு வேலையை இணைந்து 9 நாட்களிலும், பி சி 12 நாட்களிலும், சிஏ 18 நாட்களில் முடிப்பர். முதல் நாள் ஏபி, அடுத்த நாள் பிசி, 3வது நாள் ஏசி இவ்வாறு செய்து வந்தால் எத்தனை நாட்களில் அவ்வேலை முடிக்கப்படும்? இப்போ இதில் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா 9 நாள். பியும் சியும் சேர்ந்து எவ்வளோ நாளில்? 12 நாள். சியும் ஏவும் சேர்ந்து 18 நாள். ஒவ்வொரு நாள் தான். இப்போ ஏபி ஒரு நாள், பிசி ஒரு நாள், சிஏ ஒரு நாள். அப்போ முதல் நாள் ஏபி, அடுத்த நாள் பிசி, அடுத்த நாள் சிஏ. நம்ம பொதுவாக டேஸை போடும்போது 1/1 தான் போடுவோம். கரெக்டா? இப்போ இது 3த்துக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். பாருங்க என்ன கிடைக்கும்? 36. எல்சிஎம் எடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஐடியா சொல்லியிருக்கோம். 9, 12, 18 மூணுமே எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 3ஆம் வாய்ப்பாடு. 3 9, 4 3 12, 6 3 18. 2ஆம் வாய்ப்பாடு 3, 2 4, 3 2 6. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு 1 2 1. அப்போ 3 2 6, 6 3 18, 18 36. ஸோ எல்சிஎம் என்ன கிடைக்குது அப்படின்னா 36ன்னு கிடைக்குது. கரெக்டா?
இப்போ 9 எதால பெருக்குனா 36 வரும் 4ஆல. அப்ப மேலேயும் 4ஆல பெருக்கணும்னா 4 பிளஸ் 12 3 36 மேலேயும் 3ஆல பெருக்கணும் அப்படின்னா 3 பிளஸ் 18 2 36 மேலேயும் 2ஆல பெருக்கணும்னா 2. அப்போ 4 3 7 7 2 9 9/36 கேன்சல் ஆச்சுன்னா 1 9 9 4 9 36. அப்போ இது ஃபர்ஸ்ட் டே, இது செகண்ட் டே, இது தேர்ட் டே. 3 நாள்ல எவ்வளவு வேலையை முடிக்கிறாங்கன்னா கால் பங்கு ஒர்க்கை முடிக்கிறாங்க. கரெக்டா? மறுபடியும் இது அப்படியே சர்க்கிள்ல வரும். மறுபடியும் இந்த ஏபி பிசி சிஎன்ட்டு அடுத்த 3 நாள்ல இன்னொரு கால் பங்கு ஒர்க்கை முடிப்பாங்க. அடுத்த 3 நாள்ல இன்னொரு கால் பங்கு ஒர்க்கு, அதுக்கு அடுத்த 3 நாள்ல இன்னொரு கால் பங்கு ஒர்க்கு. கரெக்டா புரியுதா? முதல் 3 நாள்ல கால் பங்கு ஒர்க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதே தான் மறுபடியும் ரொட்டீன்ல வரப்போகுது. அப்போ கால் 4 கால் சேர்ந்து ஒரு வேலை முழுசா, இதுதான் வேலை. கரெக்டா? கால் வேலையா முடிச்சுட்டு வராங்க. ஒரு வேலை முழுசா முடிஞ்சிருச்சு. எத்தனை நாள்ல முடிஞ்சிருக்கு? 4 3 12 நாட்கள்ல அவங்க முழுசா அந்த வேலையை முடிப்பாங்க. நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தமா 12 நாட்கள்ல அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 12 நாட்கள். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? ரொம்ப சிம்பிளானது தான். என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு பாருங்க. சரிங்களாமா? ஸோ இதோட நமக்கு டைம் அண்ட் ஒர்க்ல 12 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த கொஸ்டின்லாம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா போட்டு பாருங்க. இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. எப்பயாவது ரேர் கேசஸ்ல சில நேரங்கள்ல கேட்டுடுறாங்க. அப்ப நம்ம எழுதுற குரூப் 4 குரூப் 2ல மாதிரிலாம் இந்த கொஸ்டின் அமைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அந்த நேரத்துல போடுறதுக்கு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கணும். ஓகேவாமா? தேங்க்யூ.